எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி முட்டை தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் ப்ளஸ் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட ப்ரிப்பரேஷன் கூட ரொம்ப ஈஸி தான். ஒரு ஹரிபரியான டைமில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தொக்குக்கு தேவையான எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் மூணையுமே சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வரணும், அது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டைக்கு 4 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க, தொக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். பாருங்கள், தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளியும் சேர்த்து ஒரு 50% இது குக் ஆகட்டும், அது வரை இதை விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் மேஷியாக வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது மூணையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற பொடி தான் நம்ம சேர்த்து செய்கிறோம். ஸோ இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. தொக்கு நல்லா செமி கிரேவி மாதிரி இருந்தால் தான் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஓரங்களில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு வர டைமில் நம்ம வேக வச்சு தோல் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வெறும் தொக்கு கூட நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு, பொரியல் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாத டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக முட்டை தொக்கு ப்ளஸ் அப்பளமோ வத்தலோ வச்சு சாப்பிட்டாலே போதும், நல்லாயிருக்கும். சிம்பிளான மெனுவாக இருக்கும். பாருங்கள், முட்டை வேக வச்சுட்டு நான் அதில் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். 2 இல்லை 3 இடத்துல இந்த மாதிரி அங்கங்கே கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தொக்கில் சேருங்க. அப்போ தான் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி வரும். இப்போ கொத்தமல்லி இலையை ஃபைனலாக தூவிட்டு இந்த தொக்கெல்லாம் எடுத்து நல்லா முட்டையோட எல்லா சைஸ்லேயுமே கோட் ஆகிற மாதிரி போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். இந்த தொக்கு முட்டை மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான டைம் கொடுத்து நல்லா அந்த மசாலா இறங்குற வரை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் முட்டைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இருக்குன்னா இந்த டைமில் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். பாருங்கள், சுட சுட இருக்கிற முட்டை தொக்கு ப்ளஸ் ஒயிட் ரைஸ் இது ரெண்டுமே போதும். நல்ல ஒரு தக்காளி சாப்பாடோட டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். இது கூட இந்த முட்டை அதில் காரம், உப்பு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அந்த முட்டையை வச்சு சாப்பிட்டாலே போதும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிம்பிளான முட்டை தொக்கு ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.